ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇ டிப்ளமோ ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், எந்த எக்ஸாம் படிக்கலாம். நிறைய எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. சில பேர் 7-8 எக்ஸாம்ஸ்க்குமே மெட்டீரியல்ஸ் கேட்குறீங்க, கிளாஸஸ் கேட்குறீங்க. ஸோ அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஈவன் இன்ஸ்டியூட் சைடும் கன்ஃபியூஸ் ஆகுது, உங்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போ நீங்கள் என்ன படிக்கலாம் இன்னும் ஒரு தெளிவான ஐடியா தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சி வந்தது. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும், ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ், சிஎன்சி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 வேகன்சிஸில் இருந்தது. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்ளை பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் இதை விட நம்மளுடைய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக 541 கோட் எடுத்ததுனால அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் போயிட்டீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாமே ஒரே ஆப்ஷன்ஸில் போயிட்டாங்க, அந்த கோட்லேயே வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அதனால் அந்த கோடு எடுத்து படிக்க வேணாம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ இல்லை சிஎன்சியோ இல்லை ரோபோட்டிக்ஸோ கண்டிப்பாக இதில் 3ல் ஒரு கோர்ஸ் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெல்டர் தெரியும், ஃபிட்டர் நல்லா தெரியும்னா வெல் அண்ட் குட்டு, நீங்கள் அது தனியாக படிக்கலாம். இல்லை உங்களுக்கு சில பேருக்கு இன்ஜினியரிங் டிராயிங் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருக்கும், அந்த சைடு இருக்கவங்க வந்து அந்த கோர்ஸ் படிச்சுங்க. ஸோ டீசல் மெக்கானிக் இந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் தெரியுமோ அவங்க படிங்க. பட் எங்களுக்கு ஜென்ரலாக படிக்கணும் சார் அப்படின்னா இந்த கோர்சஸ் இருக்குது நம்மகிட்ட. பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து கிளாஸஸ் டெஸ்ட் இருக்குது, மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. சிஎன்சிக்கும் கிளாஸஸ் போட்டுரும். ஸோ டெஸ்ட்டு ஷார்ட்லி ஆரம்பிச்சிடும். ரோபோட்டிக்ஸ்க்கு இப்போ மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நியர்லி ரெடி ஆயிடுச்சு. தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இங்கிலீஷ் மெட்டீரியல் 2 டேஸில் கிடச்சிரும். கிளாஸஸும் போட ஆரம்பிச்சிட்டோம். டெஸ்ட்டும் இந்த வீக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மூணுமே நம்மகிட்ட பேக்கேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சிங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸும் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ ஈச் கோர்ஸ் வந்து சிங்கிளாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 கிளாஸ் வித் டெஸ்ட்டோட தரோம். இப்போ டபுள் கோர்ஸ் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வித் டெஸ்ட்டு வித் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் 500 6000ங்கிறது உங்களுக்கு சிங்கிள் கோர்ஸாக வரப்போ 5000 வந்துடும். ஸோ உங்களுக்கு 1000 rupees மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அது ரோபோட்டிக்ஸ் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் கிளாஸில் எடுத்துக்கலாம். பட் ஆனால் யாராக இருந்தாலும் சின்ன ரெக்வஸ்ட், 2 கோர்ஸ் மேலே போக வேணாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும், உங்களுக்கும் சிலபஸை முடிக்க முடியாது. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம படிக்கிறத விட இதை 1 இல்லைனா 2 இதில் மட்டும் மாஸ்டர் ஆகிக்கிறது ரொம்ப பெட்ரு. அட் த டைம் ஜிஎஸ்டி ஸ்ட்ராங் பண்ணணும், ஆல்சோ தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பல கோர்ஸ் எடுக்க வேணாம், தெளிவாக படிங்க. இந்த 3 கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் வேறு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் படிங்க. பட் ஆனால் கண்டிப்பாக 100% வேலை கிடைக்கும். இவ்வளோ வேகன்சி வரவே இல்லை, ஹிஸ்ட்ரியே மாற்றின வேகன்சி இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஹெச்எல் வேறு வெற்றிருக்கும் இதுக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் டேஸ்ட் யுவர் டைம். இந்த எக்ஸாம் படிங்க, கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். பட் ஏதாவது எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அந்த 77097281 கொடுங்க. திருப்பி சொல்கிறோம், பல கோர்ஸ் கேட்காதீங்க. எங்களுக்கும் அஸ் இன்ஸ்டியூட் சைடும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மணிக்காக இது பண்ண முடியாது, பல கோர்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ண முடியாது உங்கள் லைஃபை. ஸோ 1 or 2 கோர்ஸ் மேலே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதை இப்போவே செலக்ட் பண்ணுங்கள். டைம் ஆகிட்டே இருக்குது, இப்போ படித்தாலும் பாஸ் ஆகிடலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த சிலபஸ் ரொம்ப கம்மி தான். ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெற்றியை பறிங்க. தேங்க்யூ.